ரொம்ப நாளா ஒரு கோலை வச்சுட்டு இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் ப்ரோ, என்னால முடியும் ப்ரோ, ஆனா அதுக்கான பொருள் எல்லாமே கரெக்டா இருக்கணும் ப்ரோ, அப்பதான் அச்சீவ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ லைக் செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. அப்படி ஆமா ப்ரோ நான் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா எப்படி ஃபுல்லா பாருங்க. இனிமே அப்படி திங்க் பண்ண மாட்டீங்க. ஏன்னு சொல்றேன், ஏங்கிட்டே எடுத்துக்கவா. ஓகேவா? நான் இந்த மென்டல் ட்ராப்ல மாட்டி அவஸ்தைப்பட்டு தவிச்சு சீரழிச்சு இப்பதான் அது வந்து வெளியில வந்திருக்கேன். அது என்ன ப்ரோ மென்டல் ட்ராப்னா பெர்ஃபெக்ஷனிசம். இப்ப இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இப்ப இந்த வீடியோ எடுக்கும் போது இதை நான் பெர்ஃபெக்டா பண்ணணும், இப்படி இருக்கணும், லைட்னிங் இருக்கணும், இருக்குல்ல இருக்கிறத வச்சு பண்ணுவோம் இப்படின்னு நான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, நான் 7 இயர்ஸா பேக் டைம் பிளே பண்றேன். ஓகேவா? நான் வந்து என்னுடைய சாக்ஸ் இருக்குல்ல, என்னோட சாக்ஸ் வந்து எனக்கு ஃபிட்டா இருக்கும். ஃபிட்டா இருந்தாதான் நான் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு தான் என்னோட திங்கிங் அப்படி இருந்துச்சு. ஒன் டே அதே மாதிரி எல்லா சாக்ஸ் துவைக்க போயிடுச்சு. என்கிட்ட இருந்தது இந்த ஆங்கிள் சாக்ஸ். அந்த ஆங்கிள் சாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுவும் இன்னொரு லூஸான சாக்ஸும் இருக்கு. எனக்கு அந்த ஆங்கிள் சாக்ஸ் பிடிக்காது. அந்த லூஸான சாக்ஸ் தான், அதுவும் அந்த ஆங்கிளுக்கு மேல இருக்க சாக்ஸ் கொஞ்சம் லூஸா இருக்கு. அதை போட்டு நான் எடுத்து வைக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு நம்ம ஒழுங்கு விளாட மாட்டோம், நீ தோற்க போறோம். ஓகேவா? இது என்னோட கேஸ் ஆஃப் சினாரியோ. ஆனா இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட சினாரியோ எப்படி இருக்கும்னா, அவங்கள்ட்ட அதுக்கான ஸ்கில் இருக்கும், எபிலிட்டி இருக்கும், திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும். இதனால விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எல்லாமே ஃபோன் வரட்டும், ஃபோன்ல கேமரா கண்டென்ட் கிரியேஷன் வச்சிருப்பாங்க, கேமரா ஆகட்டும், எல்லாம் சுத்தம். ஓகே, திஸ் இஸ் ஒன், திஸ் ஓகே. ஓகே ப்ரோ, பெர்ஃபெக்ஷனிசம்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல எப்படி என்ன பண்றதுன்னு கேட்டா, முதல்ல இதனுடைய ரூட் காஸ் அடிவேர்ல இருந்து கொடுங்க. ஓகேவா? இதனுடைய ரூட் காஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, சைல்ட்ஹுட்ல ஒரு 4 விஷயம் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் பிரைஸ். இந்த லவ் அண்ட் பிரைஸ் கான்செப்ட் நம்ம சின்ன பிள்ளையில ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணாலோ, இத லைக் கிரேட்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றது, இந்த மாதிரி அச்சீவ் பண்ணா மட்டும்தான் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மள்கிட்ட அப்ரூவலே கிடைக்கும். நம்மளுக்கு பேரண்ட்ஸ் அப்பதான் நம்மள பார்ப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணும்போது அதுக்கான ஒரு அப்ரூவல் ரொம்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அங்க என்ன கிரியேட் ஆகுதுன்னா, அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுதுன்னா, ஓகே நம்ம பெர்ஃபெக்டா பண்ணாதான் நம்ம வீட்டுல லவ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்துல நம்ம தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணி ஃபுல்லா வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் சின்ன பிள்ளைலேருந்தே வர ஆரம்பிக்குது. ஓகேவா? இது ரூட் காஸ் நம்பர் 1. இதனை தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுதுன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம், ஒரு தடவை மிஸ் ஆயிடும், ஃபெயில் ஆயிடும். அப்ப வீட்டுல செம்ம திட்டி உங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு திட்டனால நம்ம பிரெயின்ல அந்த விஷயம் போய் நல்லா ஸ்டோர் ஆயிடும் ஆழமா. ஸோ அங்கேதான் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒர்க் ஆகுது. ஓகேவா? புரிஞ்சா அது வர? இப்போ அந்த லவ் அண்ட் பிரைஸ்ல இருந்து இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வருதுல்ல, இங்கேதான் நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். இப்ப அந்த விஷயத்த நம்ம பண்ணா நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அப்படின்னு பிரெயினுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆயிடும். விஷயம் நம்ம பண்ணி நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன ஆகும்? அதுக்கு நம்ம பண்ணாமலே இருந்துலாம் நம்ம என்ன நினைப்போம்னா, நான் பண்ணா நான் ஜெயிச்சிருப்பேன்டா அப்படின்னு நினைப்போம். பண்ணா அது பண்ணாதான் நமக்கு தெரியும். ஆனா மைண்டுக்குள்ள நம்மளே ஒரு மாயையில வாழ்ந்து அந்த விஷயத்த நான் பண்ணி தான் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம்ல இருந்து அதை பண்ணாமலே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஓகே. ஓகே, திஸ் ரூட் காஸ். இதுதான் ரூட் காஸ். இதனுடைய பிரச்சனைக்கு ஆழமான இதுதான். இப்படிதான் நம்ம டாக்டர் போயிருக்கோம். அதனால ஒன்றும் இல்லை. அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்றேன். இது எப்படி சரி பண்ணலாம்னா, ஸ்டார்ட் ஸ்டூபிட்லி ஸ்மால். ட்ரிபிள் ஸ்டார்ட் ஸ்டூபிட்லி ஸ்மால்னா, நீங்க எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஸ்டூபிட்லி ஸ்மால். இதனோட மீனிங் என்னன்னா, ஒரு புக் இருக்கு. ஓகேவா? நீங்க ஒரு 100 பேஜ் கொண்ட ஒரு புக் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த புக்ல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தான் நான் படிக்க சொல்ல போறது இல்லை. எல்லாரும் மாதிரி ஒரு நாளைக்கு அதுல ஒரு லைன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஃபுல் ஸ்டாப் வரும்ல, அந்த லைன் படிச்சா போதும். அந்த அளவுக்கு ஸ்டூபிட்லி ஸ்மாலா அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும். அந்த ஒரு ஃபீலிங்ல கம்ஃபர்டபுள் ஆகும்.
ஒரு லைன் படிக்கணுமா கம்ஃபர்டபுள் ஆகணுமா, ஒரு லைன் படிக்கணுமா கம்ஃபர்டபுள் ஆகணுமா, நம்ம வேணும்னே அந்த விஷயத்துல கம்ஃபர்டபுள் ஆக அது நம்மளுக்கு பழகிட்டதுக்கு அப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. என்னுடைய சைட்லயே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண அவ்வளவு பயம். நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து அந்த போஸ்ட் போடுவாங்களே, இது சரத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க ஸ்கிரீன்ல வர இங்க, அந்த மாதிரி போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். ஏன்னா நம்ம மூஞ்சி தெரியாதுல்ல, எனக்கு பயம், மூஞ்சி தெரியாது. சரின்னு சொல்லிட்டு சின்ன ஆரம்பிச்சேன், போஸ்ட் போட ஆரம்பிச்சேன். அது 1 மந்த்தா போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நம்ம தான் போடுறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நான் பண்றது ரியல் எஸ்டேட் பிசினஸ். ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு எப்போ நான் கால் பண்ணுவோம், லீட்ஸுக்கு உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அங்கே நம்ம டேரக்டா கேமரா பத்தி பேச தேவையில்ல, சைட்ல கேமரா வச்சுட்டு நம்ம வந்து பேசினா போதும், அதுவும் வீடியோ கிளிப்ல வரும். அந்த அந்த மாதிரி விஷயத்த கண்டென்ட் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், அதுல எனக்கு கம்ஃபர்டபுள் ஆனேன். அது கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னதுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னதுன்னா கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு தெரியும் ஓவரா தான் வரப்போகுது, இருந்தாலும் ஸ்டூபிட்லி ஸ்மால், சின்னதா ஆரம்பிக்கணும். சின்ன வீடியோ எடுத்தேன், போட்டேன். எடிட்டிங்ல ஒழுங்கா பண்ணல, கேவலமா இருந்துச்சு வீடியோ கிளாரிட்டி, கேப்ஷன் ஒழுங்கு போடல, எடிட்டிங்கே இல்லை. அதுல எடிட்டிங்ல நான் பரவாயில்ல போட்டேன். அடுத்து கெஸ் வாட், அடுத்து போட்டு அதுல கம்ஃபர்டபுள் ஆனேன். கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்றேன். திஸ் இஸ் ஹவு, இப்படிதான் இதை பிரேக் பண்ண முடியும். இதுதான் ஒரே வழி, ஸ்டார்ட் ஸ்டூபிட்லி ஸ்மால். இதனோட இதை விட இது ஒரு வழி. இந்த வழிய இதை ஃபாலோ பண்ணலன்னா முடிஞ்சு. அது என்னன்னா, நெவர் கம்பேர் வித் அதர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோ சொன்னேன்ல, நான் வந்து சாக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு, அந்த சாக்ஸ் எங்க மூல காரணம் ஆரம்பிச்சதுன்னா, நான் வந்து பார்க்கறது ஃபுல்லாமே இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் தான் நான் பார்ப்பேன். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க போட்டிருக்க சாக்ஸ், அவங்க போட்டிருக்க பேட், அவங்க வச்சிருக்க பேட், இதெல்லாத்தையும் பார்த்து நானும் நினைச்சிட்டேன், ஓகே இதெல்லாம் இருந்தால்தான் பெர்ஃபெக்டான ஒரு அவுட்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரெயின்ல நானே நம்பிட்டேன். அப்ப நான் அந்த மாதிரி ட்ரெஸ் அது மாதிரி நான் போடலன்னா நீங்க நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நம்பிட்டேன். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் முடிவு பண்ணேன், நெவர் எவர் கம்பேர் வித் அதர்ஸ். நீங்களே எடுத்துக்கங்க, நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க, பண்ணிட்டு இருக்கிற பார்த்து அது சூப்பரா அப்படின்னா தூக்கி வச்சிருப்பான், அதெல்லாம் மட்டும் விட்டுரும் முடிச்சு பண்ண மாட்டோம். இங்க என்ன இந்த மெயின் கோரே என்னன்னா, இந்த கம்பேரிசன்னாலதான் நமக்கு இந்த பெர்ஃபெக்ஷன் வருது. கம்பேர் பண்ணாம இருந்தோம்னா நம்ம வேலையை நம்ம ஓடவாடும். உங்களுடைய வெர்ஷன் 1 யாரோ ஒருத்தருடைய வெர்ஷன் 10 கம்பேர் பண்ணா லாஜிக்கே இல்லை. ஸோ லாஸ்டா இந்த கன்ஃபியூஷன் ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய மூல காரணம் லவ் அண்ட் பிரைஸ். லவ் அண்ட் பிரைஸ் நம்ம பேரண்ட்ஸ் மூலியமா வருது. பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா, ஸ்கூல்ல சொசைட்டி மூலியமா வருது, ஏதாவது பண்ணாதான் நமக்கு அப்ரூவல் கிடைக்கும். அந்த அப்ரூவலுக்காக நம்ம அதை பெர்ஃபெக்டா பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதனால ஃபாலோட் பை ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வரதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்தை இன்னும் பெர்ஃபெக்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே பிரெயின் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் உருவாக்குறதுனால அந்த விஷயத்த நம்ம பண்ணவே மாட்டோம். பண்ணாதனால நம்ம சேஃபா ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இது எப்படி கியூர் ஆகுறது? கியூர் ஆகுறது நம்ம ஸ்டார்ட் ஸ்டூபிட்லி ஸ்மால், ட்ரிபிள்எஸ். என்ன விஷயம் இருக்கோ சிம்பிளா சின்னதா ஆரம்பிச்சா போதும், கையில வச்சு ஆரம்பிச்சா போதும். ஓகே, அதுக்கப்புறம் நெவர் எவர் கம்பேர் வித் அதர்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதுதான். யாருடைய கம்பேர் பண்ணாதீங்க, எதுக்கு கம்பேர் பண்றீங்க? நீங்க தான் ராஜா, மத்தவங்க ராஜா கிடையாது. உங்களுக்கு நீங்க தான் ராஜா, எனக்கு நான் தான் ராஜா. அவ்வளவுதான் பெர்ஃபெக்ஷனிசம். தேங்க்யூ, பாய்.